இன்றைய வசனம் யாத்திராகமும் 13 அதிகாரம் 21 வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம். கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பம் ஆசாரி கூடாரத்துல அமர்ந்தது. மேகஸ்தம்பம் எழும்பி முன் செல்லும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் அமர்ந்து காத்திருப்பார்கள். என்னாகும் 9 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 23 வரை வாசிக்கும் போது கூட உயர எழும்பின உடனே இஸ்ரவேலர் எக்காலம் ஊதி கோத்திரம் கோத்திரமாக புறப்பட்டு செல்வார்கள். எத்தனை அருமையான ஒரு வழிநடத்துதல் பிரியமானவர்களே! புதிய பாட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேகஸ்தம்பங்களுக்கு பதிலாக ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். வேதம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் 8:14 கூட நாம் வாசிக்கின்றோம். அநேகர் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிய முற்படாமல் தாங்களவே ஒரு முடிவு எடுக்க நினைக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான காரியம் பிரியமானவர்களே. இன்னும் கூட சிலருடைய உள்ளத்தை சாத்தான் ஏவுகிறதுனால அவர்கள் மனசும் தங்களுடைய மாம்சமும் நினைக்கிறபடி உள்ளத்துக்குள்ளே எந்த காரியங்கள் தோன்றுகிறதோ அதையே செய்கின்றார்கள். வேதம் எச்சரிக்கிறது, மனசிற்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி. முதலாக சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சமூவேலிடம் சொன்ன வார்த்தை பாருங்க. நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொன்னபோது அப்படியே காத்திருந்த போது கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை சவுலுக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் 10 அதிகாரம் 8 கூட நாம் அதை பார்க்கலாம். பாருங்க, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்த போது கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை சவுலுக்கு கொடுக்கின்றார். ஆனால் பிற்காலத்தில் சவுல் கர்த்தருக்கு காத்திருந்து ஆலோசனையை அவர் பெறாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போன போதுதான் கர்த்தர் சவுலையும் அவன் குடும்பத்தையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அது நிமித்தம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமானால் அதையும் மீறி நாம் இஷ்டப்படி போகுமானால் இந்த சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனது போல நாமும் கூட இந்த உலகத்தின் வேண்டாத நபர்களை தேடி ஜோசியம் மற்றும் வேண்டாத காரியங்களை நாம் நம்முடைய மனசு விரும்பினபடியே நாம் செல்லும் பொழுது அநேக காரியங்களை நாம் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட கர்த்தருக்கு விரோதமாக நாம் செயல்பட நாம் தீர்மானிக்கும் பொழுது அதில் அநேக தோல்விகளை சந்திக்கிறோம். கர்த்தர் கூட துக்கப்படுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்காத பட்சத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் போது அவசரப்பட்டு நம்ம மனசு விரும்புகிறபடி ஏதோ ஒரு முடிவு எடுத்து காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது தோல்விகளை தான் நாம் சந்திக்க நேரிடும். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவாய் துக்கப்படுகின்றார் பிரியமானவர்களே. அதனால கர்த்தர் உங்களுக்காக வழியை திறக்க மட்டும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்துக்கென்று கொடுக்க வேண்டிய தர வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் அதன் வேலைகளிலே தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதற்கான வழிகளை திறப்பார். நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனையின் கர்த்தராக இருந்து வழிகாட்டுவார். உங்களை கைவிடாதபடி அற்புதமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளின்படி வழி நடத்துதலின்படி நீங்கள் காத்திருப்பதற்கு நீங்க மறக்காதீங்க. உங்களுடைய மனசு என்ன விரும்புகிறதோ அதை நீங்க செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நிறைவாய் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புலே சப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே இரவிலும் பகலிலும் வழி நடத்துவதற்காக எவ்வளவு மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துவதற்கு எவ்வளவு நீங்க போதுமான தேவனாக இருந்தீரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆகிய ஆண்டவரே, எங்களையும் நீர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இன்றைக்கும் உம்மை அண்டிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அடைக்கலமாக இருக்கிறவர். ஆண்டவரே, துணையாக இருக்கிறவர். ஆண்டவரே, அக்கினி முதலாக இருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, புதிய பாட்டு காலத்திலே ஆண்டவரே ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய வழி நடத்துதலின்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளின்படி நாங்கள் கேட்டு நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவரை அதன் நிறைவை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு நீருடைய வசனத்தை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. நீங்க வச்சிருக்கிற நன்மைகளை இந்த பிள்ளைகள் தடையில்லாமல் சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.
இயேசப்பா, நீர் அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்துக்கு கூட அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீங்க போதித்து நீங்க நடத்துங்க. அந்த சத்தத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தந்து ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. சவுல் தன்னுடைய இஷ்டத்தின்படி அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனபோது ஆண்டவரே தோல்வியை சந்தித்தது போல ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து விடாதபடி உண்மையே பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.